Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல வீட்லயே எப்படி வெந்தயக்கீரை வளர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கான டைம் பாத்தீங்கன்னா 6 டேஸ்ல நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணிரலாம். and இது வந்து பிகினர்ஸ் கார்டனிங்ல பிகினர்ஸ்ங்கறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். because இது வந்து ஈஸியா ஹார்வெஸ்ட் பண்ணிரலாம். உங்களுக்கு வந்து எந்த டெக்னிக்ஸும் ஃபாலோ பண்ண தேவையில்ல. சிம்பிளா வாட்டர் ஊத்தினா மட்டுமே போதும். இது வந்து உங்களுக்கு எந்த ஃபெர்டிலைசர்ஸ் எதுவுமே தேவையில்ல. 6 டேஸ்ல உங்களுக்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்க போறோம். கப்ல நம்ம வந்து வீட்டு மண், அதாவது வீட்டு பின்னாடி செம்மண்லாம் இருக்கும் பார்த்தீங்களா கார்டனில், அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதோட சேர்த்து நான் வந்து கொக்கோ பீட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொக்கோ பீட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம தண்ணி ஊற்றினா அதோட மாய்ச்சரை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அண்ட் அதேமாரி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த மண்ணில் வந்து கல் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கல் இருந்தால் அதை தூக்கி போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் எடுத்து வச்சிருக்க வெந்தயத்தை வந்து அதில் அப்படியே ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சும்மா அது மேலே வந்து அப்படியே ட்ரிசில் பண்ணி விட்றேன் வெந்தயத்தை. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்தந்த இடத்துல வந்து லைக் கரெக்டாக இருக்கும். ஒன்று மேலே ஒன்றும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அண்ட் இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது மேலே வந்து திருப்பியும் லைட்டாக மண்ணை தூவி விட போகிறோம். அதாவது இந்த தெரிகிற வெந்தயத்தெல்லாம் மண் போட்டு மறைக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூனில் வந்து மண்ணை அப்படியே வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணி விடுங்க. ஸோ அது ஸ்ப்ளாஷ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக மறைஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து இதில் உள்ள டெக்னிக். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டே 1 நம்ம பண்ணிகிட்ருக்காது கணக்கு வச்சுக்கோங்க கரெக்டாக. இல்லை ஏதாச்சும் ஒரு கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து அடுத்ததுக்கு வந்து வாட்டர் விட போகிறோம். வாட்டரில் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் டேரெக்டாக வாட்டர் எடுத்து அப்படியே ஊற்றிடக்கூடாது. இதில் உள்ள டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி வாட்டர் ஊற்றிங்கன்னா பெஸ்ட்டு. டேரெக்டாக ஊற்றினீங்கன்னா உள்ளே இருக்க வெந்தயம்லாம் அப்படியே எந்திரிச்சு மேலே வந்துடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்றது தான் பெஸ்ட். இந்த வீடியோவில் காமிச்சு பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள். இது டே 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே 3ல் கொஞ்சம் உங்களுக்கு வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டே 4 காமிக்கிறேன். டே 4ல் உங்களுக்கு வந்து நல்லாவே விசிபிளாக சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டே 5 வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா டே 5ல் எடுத்த வீடியோ. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், 1 by 1 அதை வந்து எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை வந்து 1 by 1 மண்ணிலேருந்து எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து வாஷ் பண்ணுறதுல தான் இருக்குது. இது வந்து நம்ம கப்பில் போட்ட வெந்தயம். ஸோ இது வந்து இப்படி தான் வந்திருக்கு. அதாவது எந்த சீட்ஸுமே வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே வந்து அப்படியே வந்து முளைச்சிருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் எப்படி இதில் வந்து எடுக்கிறேங்கிறதையும் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி முடித்தோடனே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடுங்க. கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இதை வந்து குக் பண்ண பிடிக்குமோ அந்த மெத்தடில் நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக நீங்கள் எப்படி வந்து கீரையை வந்து சமைப்பீங்களோ அதே மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு பிசையும் போதே சேர்த்து பிசைஞ்சு சப்பாத்தி போட்டிங்கன்னா இதில் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து வீட்டில் வளர்த்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலலாம் நீங்கள் டேக் பண்ணி விடுங்க, நான் செக் பண்ணுறேன். ஸோ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. டூ ஷேர், லைக், கமெண்ட் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.